தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 22வது சங்கீதம் 24வது வசனத்தில், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். அவர் அற்பமாய் எண்ணாதவர். இவன் உபத்திரவப்பட்டுட்டான், இந்த கடினமான பாதையில் போயிட்டான், இவன் அப்படியே போகட்டும், அப்படியே விட்டுடலாம். கர்த்தர் அப்படி ஒரு நாளைக்கு எண்ணுகிறது இல்லைங்க. கர்த்தர் அப்படியே உங்களை கைவிடுகிறது இல்லை. வசனம் சொல்லுது, அவனை அற்பமாய் எண்ணாமலும் அடுத்து அருவருக்காமலும் அடுத்து மறைக்காமலும், அடுத்து இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டருளினார். இன்னைக்கு ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ செஞ்ச பாவம்தான்ப்பா, நீ உன் வாழ்க்கையில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த வேதனை உனக்கு, இந்த வியாதி உனக்கு, இந்த தரித்திரம் உன் வாழ்க்கையில் அற்பமாக எண்ணுகிறது. சில பேர் பாருங்க, நம்ம உடைந்து போய் இருக்கிற நேரத்தில் நம்மளை அருவறுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க. இவனுக்கெல்லாம் போய் நம்ம உதவி செய்யணுமா? இவனுக்கெல்லாம் போய் நம்ம கூட நிற்கணுமா? அடுத்து சில பேர் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது, மறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு மெஜிஷியன் மாதிரி, மாய வித்தக்காரன் மாதிரி, இருக்கிற இடமே தெரியாது, மறைஞ்சு போயிடுவாங்க. தாங்கள் விழிக்கின்ற நம்பர் புறத்தாயிட்டான்னு, நீங்கள் கூப்பிட்ற அந்த தொலைபேசி எண் வெளியில் இருக்கிறாங்க, இங்கே இல்லை, தொடர்பிலே இல்லை, விட்டு போயிட்டாங்க. தங்களை மறைத்து கொள்ளுகிறவர்கள். காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் நீ பட்ட அடி, உன் வாழ்க்கையில் வந்ததான உபத்திரவங்கள், இதெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இவைகளின் நிமித்தமாய் அநேகர் என்னை அருவருத்தாலும் சரி, அற்பமாய் எண்ணினாலும் சரி, மறைத்தாலும் சரி, அதை நல்லதாக எடுத்துக்கொள்ளுங்க. நினைக்காதீங்க, யாரும் என் கூட நிற்கலையே, யாரும் என் கூட இல்லையே, யாருமே எனக்கு உதவி புரியலையே, யாரும் எனக்கு உதவி செய்யலையே. நெவர் மைண்ட் அபவுட் இட். அது ரொம்ப நல்லதுங்க. சிலருடைய குணங்கள், சிலர் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றியை தெரிவிங்க. அப்போது இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் தெரியுமா? அவர் அருவருப்பதில்லை, அவர் முகத்தை மறைப்பதில்லை, உன்னை அற்பமாய் எண்ணுகிறதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் சத்தத்தை அவர் கேட்பார். இப்போ எல்லாருடைய உதவி அற்று போயிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதயம் எங்கே போயிடும் அப்படின்னா, அப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? அப்பா என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க நோக்கி கூப்பிடுகிறீங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு அவர்களுக்கு பதிலை கொடுப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை அவர் கேட்டருளி, அழகாக சொல்லுது, அவர் கேட்டருளினார். உங்களுக்கு வேண்டிய பதிலை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் கைவிட்டு போனாலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் அவர்கள் முகத்தை மறைத்தாலும் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பதில்லை. எல்லாரும் உங்களை அருவருத்தாலும் கர்த்தர் உங்களை அருவருப்பதில்லை. நோக்கி கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதிலை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. வருகிறதான காலங்கள், வருகிறதான வருடங்கள்
சகலமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிற, அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை தூக்கி நிறுத்துகிற வருடங்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காதவர். இவைகளெல்லாம் உலக மனிதர்கள் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் இவைகளையெல்லாம் செய்யாதபடிக்கு கடைசி நேரங்களில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர்கள் சத்தத்தை கேட்டவர்களை போதுமானவராய் இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தைகள் அவர்களை தேற்றட்டும். உடைய சத்தத்திற்கு பதிலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் உலகத்தாரால் நடைபெற்றது. அருவருத்தார்கள், அற்பமாய் எண்ணினார்கள், முகத்தை மறைத்தார்கள். அது கர்த்தர் அருவருக்கலை, அற்பமாய் எண்ணலை, முகத்தை மறைக்கலை. கடைசியாய் நம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது சத்தத்தை கேட்டார், பதிலை கொடுத்தார், நிறுத்தினார். God bless you. God bless you.